ஸ்கூல் படிக்கிற வரலட்சுமி காலேஜ் படிக்கிற ராம்ன்ற பையனை சின்சியரா லவ் பண்ணுவான். இவங்க வளர்ந்ததும் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ராம் டாக்டரா தான் இருப்பான். ஒரு பொண்ணுக்கு திட்டத்தனமா பிரெக்னன்சியை கலைச்சிருப்பான். இதுக்கு பதிலா நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும், இல்லனா நீ கட்டிக்க போறவங்க கிட்ட நான் உண்மையில சொல்றேன்னு மிரட்டுவான். ஆனா இது எதுவுமே தெரியாம வரலட்சுமி இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு தான் ஹஸ்பண்ட் ஒரு நல்லவன் சொல்லிட்டு எல்லாத்தையும் பெருமை பேசிட்டு இருக்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஃபாத்திமான்ற பொண்ணு எதிர் வீட்டுல பிராமின் ஃபேமிலில இருக்க கிருஷ்ணாவை லவ் பண்ணுவா. இவளுக்கு பரதநாட்டியம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கும். இவங்க போய் கேட்டா முஸ்லீம்லாம் இதுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இவங்க லவ் வீட்டுல சொன்னா 2 பேர் வீட்லயும் வேற வேற மதன்றதால ஒத்துக்கவே மாட்டாங்க. இவங்க பிடிவாதமா இருக்கறதால பேரண்ட்ஸ் இவங்களை வீட்டை விட்டு தொத்தி விட்டுற. சோ இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு தனியாவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. வைஃப் பிரெக்னன்ட் ஆனதும் செக்கப்புக்கு ராம மீட் பண்றான். லாஸ்டா இவன் வேணும்னே ஃபாத்திமா இடிச்சிருப்பான். அவங்க அவனை அடிச்சிருப்பாங்க. அப்ப நீ என்ன அடிச்சல, இப்ப நான் ஒரு கைனகாலஜிஸ்டா இருக்கேன், உன்னை எங்க வேணாலும் என்னால தொட்டு செக் பண்ண முடியும்னு சொல்றான். இவங்களும் அவனை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் எல்லாம் பாத்துக்கிறாங்க. டாக்டரா இருக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல வர ட்ரக்ஸ் எல்லாம் பணக்கார கேங்க்கு சப்ளை பண்ணுவான். இவங்க எல்லாம் சேர்ந்து கேங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க. கிருஷ்ணா வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது இவங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுது. பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்றதுக்கு வரேன்னு சொல்றாங்க. ஆனா அது வரை வலி தாங்க முடியாது சொல்லிட்டு இவங்களே ஸ்கூட்டி எடுத்து ஹாஸ்பிட்டல் போக நடுவுலயே ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி நின்றுது. அப்ப ராம் கொடுத்த ட்ரக்ஸ் போதையில வந்த கேங் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் சொல்லி அவங்கள்ட்ட தப்பானதுக்கு பாக்குறானுங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் விட்டுருங்கன்னு இவங்க எவ்வளவு கெஞ்சும் கேட்காம அவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்கள்ட்ட எல்லாமே நடந்துடுறாங்க. இவங்க பண்ண தப்ப ஒரு அகோரி கிட்ட சொல்ல, நீங்க ஒரு கர்ப்பிணி கிட்ட மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டீங்க, அவ இறந்தாலும் ஆவியா வந்து உங்களை பழி வாங்குவான். சோ நான் ஒரு பூஜை மூலமா அவளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கதான் சொல்றான். இந்த பக்கம் இவங்க வழியில துடிச்சுக்கிட்டே குழந்தைய பெத்தெடுத்துடுறாங்க. அவனுங்க ஒரு பக்கம் இவங்களை எரிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்க குழந்தைய காப்பாத்த தூரமா தள்ளி வச்சிருவாங்க. வந்தவனுங்க இவங்களை உயிரோட பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொண்டுட்டு அங்கிருந்து போயிடறானுங்க.